காக்க வந்த உள்ளாட்சி உறுப்பினரே, ஆசிரியர் பணி செய்யும் அன்புள்ளம் கொண்டவரே, அடுத்த தலைமுறையின் நலங்காக்கும் ஆர்வலரே, தம்பி தங்கைகளின் முன்னேற்றத்தில் பங்கு கொள்ளும் முன்னாள் மாணவர்களே, வாங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து பள்ளி மேலாண்மை குழு அமைக்கணும். அதுல 24 பேர் உறுப்பினரா இருக்கணும். ஆமா, பள்ளி மேலாண்மை குழு அமைக்கணும். அதுல உறுப்பினரா 24 பேர் இருக்கணும். அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்த அவசிய தேவை, அவசிய தேவை. இதுல அனைவருமே பங்கெடுத்து செய்யணும் சேவை, செய்யணும் சேவை. அதுக்கு எல்லாரும் வாங்க, உங்க ஆதரவை தாங்க. எல்லாரும் வாங்க, உங்க ஆதரவை தாங்க. பள்ளி மேலாண்மை குழு அமைக்கணும். அதுல 24 பேர் உறுப்பினரா இருக்கணும். படிக்கும் குழந்தை இடையில் நிற்காம தொடர்ந்து படிக்கணும். பள்ளியில் தொடர்ந்து படிக்கணும். வறுமை சிரமம் எதிலும் சிக்காம படிப்பை முடிக்கணும். பிள்ளைகள் படிப்பை முடிக்கணும். கற்றல் சூழலை இனிமையானதாய் அமைத்து கொடுக்கணும். நாமதான் அமைத்து கொடுக்கணும். குழந்தை நலனை கெடுக்கும் செயலை தடுத்து நிறுத்தணும். தீமையை தடுத்து நிறுத்தணும். அதுக்கு பள்ளி மேலாண்மை குழு அமைக்கணும். அதுல 24 பேர் உறுப்பினரா இருக்கணும். கூட்டங்களில் கலந்து கொள்ளணும். தவறாமல் கலந்து கொள்ளணும். பள்ளி வளர்ச்சிக்கான கருத்துக்களை நீங்க எடுத்து சொல்லணும். கண்டறிந்து எடுத்து சொல்லணும். ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பள்ளியில் ஒன்று கூடணும். முறையா ஒன்று கூடணும். பள்ளி குழந்தை நலனை காக்க நல்ல திட்டம் தீட்டணும். இணைந்து திட்டம் தீட்டணும். அதுக்கு பள்ளி மேலாண்மை குழு அமைக்கணும். அதுல 24 பேர் உறுப்பினரா இருக்கணும். பள்ளி மேலாண்மை குழு அவசியம். ஆமா, அவசியம் அவசியம் அவசியம்.